அனைவருக்கும் வணக்கம். திருமணத்தை வீட்டில் செய்யும்போது 10 பொருத்தத்தை பார்க்காம ஜாதக பொருத்தத்தை மட்டும் 2 பேர்த்துக்கும் பார்த்தா தான் அவங்களோட வாழ்க்கையில் எப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதாவது பொதுவாக ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுது லக்கணம் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ராசி எப்படி இருக்கிறது, ராசிநாதன் எப்படி இருக்கிறார், ஆயுள் பாவகம் எப்படி இருக்கிறது, ஆயுள் பாவக அதிபதி எப்படி இருக்கிறார், ஆயுள் பாவக காரகனான சனி எப்படி இருக்கிறார், குழந்தையை கொடுக்கக்கூடிய குரு எப்படி இருக்கிறார், தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் எப்படி இருக்கிறார். இவர்கள் இந்த நிலையை வைத்து அவர்கள் திருமணத்திலிருந்து நடக்கக்கூடிய அதாவது திருமணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை குறிக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை வைத்துத்தான் ஒரு திருமணம் ஜாதக பொருத்தம் பார்க்கணும். இப்போது திரையில் 2 ஜாதகம் வரப்போகுது. கூடிய சீக்கிர விரைவில் இவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. அந்த ஜாதக பொருத்தம் எப்படி இருக்கும், இந்த ஜாதகத்தோட இந்த ஜாதகம் பொருத்தம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத இந்த ஜாதக பொருத்தத்தில் நம்ம பார்ப்போம். இப்போ திரையில் இருவருடைய ஜாதகமும் வருது. மேலே இருக்கிறது பெண்ணோட ஜாதகம். மார்ச் 30, 2001 மதியம் 2:20க்கு பிறந்த ஜாதகம். ஊர் பேர் எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்த பெண்ணோட ஜாதகத்தில் லக்கணமாக வந்திருக்கிறது கடக லக்கணம். லக்கணத்துக்கு 4 செவ்வாய், 5 கேது. லக்கணத்துக்கு 5 செவ்வாய், 6 கேது, 8 புதன், 9 சுக்கிரன் சூரியன், 11 குரு சந்திரன் சனி, 12 ராகு. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது ராகு தசையில் சுக்கிர புத்தி. 2/10/2025 வரைக்கும் தசா புத்தி நடப்பில் இருக்கும். ராகு தசையில் சுக்கிர புத்தி 2/10/2025 வரைக்கும் நடப்பில் இருக்கும். சரி, லக்கணம் எப்படி இருக்கிறது? லக்கணம் அதாவது சனியினுடைய தொடர்பில் இருக்கிறது. லக்கணம் சனியினுடைய தொடர்பில் இருக்கிறது. சனி லக்னாதிபதியின் தொடர்பில் இருக்கிறார். லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். உச்சனுடன் சனி இருக்கிறார். குருவுடன் இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதியான 6, 9 கூடைய குருவோடு இணைந்திருக்கிறார். குரு 6க்கு 6ல் மறைந்து 9க்கு 3ல் மறைந்து ஒரு உச்சனின் வீட்டில் இருக்கிறார். பரிவர்த்தனை நிலையில் இருக்கிறார். எல்லாம் தெளிவாக புரிஞ்சுங்க. லக்கணம் சனியால் பார்க்கப்படுகிறது. அவர் சுபத்துவ சனி. அதாவது அமாவாசையை விட்டு ஒரு பஞ்சமி திதி தாண்டிய நிலையில் ஒரு உச்ச நிலையில் இருக்கும் லக்னாதிபதியுடன் இணைந்த இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதியான 9 கூடியனோட இணைந்து அவர்கள் இருவரும் பரிவர்த்தனை நிலையில், அதாவது 11ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை நிலையில் குருவுடன் இணைந்த சனியின் பார்வை லக்கணத்தை கெடுக்கார். பார்க்கும் பாவங்கள் கெடுக்கார். அவர் நன்மையை செய்ய சனி பார்க்கும் பாவங்கள் நன்மையை செய்யாட்டியும் தீமையை செய்யார். லக்கணத்தை சனி பார்க்கிறார். அந்த சனியை செவ்வாய் பார்க்கிறார். 2 சுபகிரகங்கள் தொடர்புகளுடன் லக்கணம் பார்க்கப்படுகிறது. இது இந்த பொண்ணோட ஜாதகம். அப்போது லக்கணம் பெருசாக பாதிக்கலை. ஒரு சில தாழ்வு மனப்பான்மைகள் இருக்கும், அவ்வளோதான். சனியினுடைய பார்வை செவ்வாயின் அதாவது கிட்டத்தட்ட சனி 3 டிகிரியில் இருக்க செவ்வாய் 26 டிகிரியில் இருக்கிறார். அப்போ செவ்வாயினுடைய பார்வை சனியை பெருசாக பாதிக்கப்பட போகிறதில்லை. இந்த லக்கணத்துக்கு அதாவது 11ஆம் பாவகத்தில் லக்னாதிபதி உச்சனாகி அந்த லக்ன யோகாதிபதியான குரு உடன் இணைந்து இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் குரு 6, 9 கூடையவர் 6க்கு 6ல் மறைந்திருக்கிறார். 9க்கு 3ல் மறைந்திருக்கிறார். அப்போ 3ஆம் வீட்டு பலனை தான் செய்வார். அவர் ஒரு 80% 11ஆம் அதாவது 9ஆம் வீட்டு பலனை தான் குரு செய்வார். அப்படிங்கிற நிலை 2 சுப கிரகங்களுடன் சனி இணைந்திருக்கிறார். சனி உச்சனின் வீட்டில் இருக்கிறார்.
லக்னாதிபதி உச்சனின் வீட்டில் இருக்கிறார். அந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதியான குருவும் இயற்கை சுபகிரகமான குருவும் உச்சனின் வீட்டில் இருக்கிறார்கள். ஆனால் உச்சன் அஸ்தமனமாகி இருக்கிறார். தன்னுடைய உச்ச பலத்தை இழந்திருக்கிறார். ஆனால் உச்சனின் வீட்டில் இருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் இவர்களோடு இணைந்த சனி லக்கணத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்கிற நிலையில் லக்கணம் சில தாழ்வு மனப்பான்மைகள் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறத தவிர லக்கணம் கெட்டு போகலை. அவ்வளோ லக்கணம் நல்லா இருக்குது. லக்னாதிபதி உச்சனாகி குருவுடன் சேர்ந்திருக்கிறார். லக்னாதிபதி 19 டிகிரியில் இருக்க சனி 3 டிகிரியில் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 16 டிகிரி விலகிய நிலையில் தான் சந்திரன் இருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். லக்கணம் நல்ல நிலையில் இருக்கிறது. சரி, ஆயுள் காரகன் சனி. ஆயுள் காரகனே சனி தான். அப்போ சனியும் 3, 6, 11 ஒரு பாவகிரகங்கள் 3, 6, 11 இருப்பது நல்லது என்ற விதிப்படி ஒரு உச்சனின் வீட்டில் இருக்கிறார் சனி. அப்போ ஆயுள் காரகன் நன்றாகத்தான் இருக்கிறார் இல்லையா? சரி, ஆயுள் ஸ்தானாதிபதி இந்த லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி சனி. 7, 8 கூடிய சனி 8ஆம் இடத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்துக்கு திரிகோணத்தில் இருக்கிறார். அப்போது கேந்திர 8ஆம் பாவகத்துக்கு கேந்திரத்தில் இருக்கும் நிலையில் ஒரு சுபரின் வீட்டில் இருக்கிறார், உச்சனின் வீட்டில் இருக்கிறார், சுபருடன் இணைந்திருக்கிறார், லக்னாதிபதியுடன் இணைந்திருக்கிறார். அங்கே சனி சுபத்துவமாக இருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் ஆயுள் நீண்ட ஆயுள் கொண்ட ஜாதகம். சரி, சுக்கிரன் இந்த லக்கணத்துக்கு திரிகோணத்தில் இருக்கிறார். கடக லக்கணத்துக்கு திரிகோணத்தில் உச்சனாகி இருக்கிறார். ஆனால் சூரியனுடன் அஸ்தமனமாகி இருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் ஒரு 6-7 டிகிரி வித்தியாசத்தில் அஸ்தமன நிலையில் சுக்கிரன் இருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் ஒரு உச்ச பலத்தை இழந்திருக்கிறார். என்ன அஸ்தமனமாயிருந்தாலும் சூரியனுடன் அஸ்தமனமாயிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 6 டிகிரி விலகிய நிலையில் தன்னுடைய உச்ச பலத்தை இழந்திருந்தாலும் ஒரு தன்னுடைய காரகத்தை கொடுக்கும் நிலையில் தான் அங்கே சுக்கிரன் இருக்கும். அப்படிங்கிற நிலையில் சுக்கிரனும் ஓரளவுக்கு நன்றாகத்தான் இருக்கிறார். அங்கே செவ்வாயினுடைய பார்வையோ சனியினுடைய தொடர்போ அங்கே இல்லை. சூரியனுடன் அஸ்தமனம் உச்சனாக இருக்கிறார். அதாவது லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியுடன் இணைந்திருக்கிறார். இந்த லக்கணத்துக்கு குடும்ப ஸ்தானாதிபதியுடன் சுக்கிரன் இணைந்திருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் சுக்கிரனும் இருவரும் அந்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்குற நிலையில் தான் இருக்கிறாங்க. குழந்தையை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் குருவும் இருக்கிறார். செவ்வாயின் பார்வையில் இருந்தால் இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதியின் பார்வை கெடுக்காது. லக்கணாதிபதியோ ஆட்சி பெற்ற செவ்வாய் வலுத்த சனியினுடன், அதாவது சனிக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பில்லை. அதாவது ஒரே பாவகத்தில் நேருக்கு நேர் சமசப்தம் அப்படிங்கிறாங்களே, நேருக்கு நேர் பார்வை இருக்கிறது போல் ஜாதகத்தில் தெரிஞ்சாலும் செவ்வாய் 24 டிகிரி 25 டிகிரி விலகிய நிலையில் தான் சனியை விட்டு விலகிய நிலையில் இருக்கிறார். இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதியின் பார்வை கெடுக்காது, அவர்களை கெடுக்காது. லக்கணாதிபதியோ இந்த லக்கணத்தில் யோகாதிபதியான குருவையோ பெருசாக ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா காரணம் இந்த ஜாதகத்தினுடைய யோகாதிபதி அவர் 4, 9 கூடையவர், இது 4, 10 கூடையவர். லக்கணத்துக்கு 5ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும், அதாவது தாயாரை குறிக்கக்கூடிய வீடு வண்டி வாசல் சம்பந்தப்பட்ட வகையை குறிக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 4, 10, 5, 10 கூடைய இந்த லக்கணத்துக்கு ஒரு யோகர் தான் அவர். அப்படிங்கிற நிலையில் அவருடைய பார்வை பெருசாக பாதிக்காது. அப்படிங்கிற நிலையில் எல்லாம் ஒரு நிறைந்த ஜாதகம். இந்த ஜாதகம் அடுத்து வரக்கூடிய இந்த வாழ்க்கை நெருங்கக்கூடிய தசா புத்திகள் என்ன நடக்கிறது? இப்போ நடக்கிறது ராகு தசையில் சுக்கிர புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது. ராகு 12இல் இருக்கிறார். ராகு அங்கே புதனை போல செயல்படுவார். லக்கணத்துக்கு 8இல் மறைந்திருக்கிறார். வீடு கொடுத்த சனி சுபரின் வீட்டில் இருக்கிறார், உச்சனின் வீட்டில் இருக்கிறார், உச்சனோடு சேர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறதுல புதன் மாதிரி விரயஸ்தான பலனை தான் செய்யும். செலவுகள், பரதேச வாசம், படுக்கை சுகம், இந்த மாதிரி 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட ராகு தசை கொடுக்கும். ராகு தசையில் சுக்கிர புத்தி. லக்கணத்துக்கு திரிகோணத்தில் சுக்கிரன் இருக்க சூரியனுடன் அஸ்தமனமாகி இருக்கிறார். ஒரு 6 டிகிரி 7 டிகிரியில் சூரியனோட இருக்கிற நிலையில் ஒரு தனி மனிதருக்கு கொடுக்கும்.
ஒரு தனி மனிதருக்கு சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். திருமணம் இந்த சுக்கிர புத்தி, அதாவது சுக்கிர புத்தி 2020 10வது மாதம் வரைக்கும் இருக்குது. அப்படிங்கிற நிலையில் ஒரு 2 மாதம் முன்னாடி இல்லை சூரிய தசை, சூரிய புத்தி, ராகு திசையில் சூரிய புத்தி, அதாவது உச்ச சுக்கிரனை அஸ்தமனப்படுத்தி இருக்கிறார். அப்படிங்கிறப்ப சுக்கிரனுடைய காரகத்துவத்தை அது கொடுக்கும் நிலையில் இருக்கும். ஆனால் அவர் குடும்பஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானத்துக்கு அவர் 8ல் மறைந்திருக்கிறார், லக்கணத்துக்கு திரிகோணத்தில் இருக்கிறார், அதாவது உச்ச சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார், பரிவர்த்தனை பெற்ற குருவின் வீட்டில் இருக்கிறார். பரிவர்த்தனை பெற்ற இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதியான குருவின் வீட்டில் இருக்கிறார். சுக்கிர புத்தி முடிஞ்சோடனே சூரிய புத்தியில், இந்த சுக்கிர புத்தியின் இறுதியிலேயோ சூரிய புத்தியின் ஆரம்பத்திலேயோ திருமணம் நடக்கும். திருமணம் எப்போ நடக்கும்? அதாவது சுக்கிரனுடைய சேர்ந்த கிரகங்கள், சுக்கிரனை பார்த்த கிரகங்கள், சுக்கிரன் வீட்டில் இருக்கும் கிரகங்கள் சம்பந்தப்பட்ட தசா புத்திகளில் நடக்கும். இங்கே ராகு தசை நடக்குது. ராகு தன்னை பார்க்க சேர்ந்த கிரகத்தினுடைய பலனை தனக்கு கேந்திரத்தில் இருக்கும் பலனை அவர் தான் செஞ்சாகும். அப்போ ராகுக்கு கேந்திரத்திலாம் குடும்ப ஸ்தானாதிபதியும் இருக்கிறார், தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் அங்கே தான் இருக்கிறார். அப்போ ராகு தசையில் கொடுத்து தான் ஆகணும். அப்போது சுக்கிரன் அஸ்தமனமாக இருக்கும் நிலையில் சுக்கிரனுடைய கடைசி பகுதி உச்ச பலத்தை இழந்திருந்தாலும் அவர் அங்கே உச்ச வீட்டில் இருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் சுக்கிர புத்தியினுடைய கடைசி பாகம் 10வது மாதம், ஒரு மாதம் முன்னாடியோ இல்லை சூரிய புத்தி ஆரம்பித்த உடனேயும் சுக்கிரனுடைய காரகத்துவங்களை அஸ்தமனம் செய்த கிரகம் செய்த கிரகத்தின் பலனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விதிப்படி சூரிய புத்தி ஆரம்பித்த உடனேயே திருமணம் கண்டிப்பாக நடக்கும். நடக்கக்கூடிய தசா புத்திகள், ராகுதசை இவருக்கு 12ஆம் இடத்திலிருந்து நடக்குது. ராகுதசை 12ஆம் இடத்திலிருந்து நடக்குது. புதனை போல செயல்படுவார். ஒரு சில செலவுகள் இருக்க தான் செய்யும். அடுத்து வரக்கூடிய குருதசை. குருதசை 16 வருஷ தசை. இந்த லக்கணத்துக்கு 6, 9 கூடையவர். 6ஆம் இடத்துக்கு 6ல் மறைந்திருக்கிறார். 9ஆம் இடத்துக்கு 3ல் மறைந்திருக்கிறார். 9ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையாக இருக்கிறார். அப்போது 9ஆம் இடத்து பலனை தான் அந்த குரு செய்வார். இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி, லக்னாதிபதியுடன் இணைந்திருக்கிறார். அப்போது ஒரு 16 வருஷ தசா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். 9ஆம் இடத்து பலனை அவர் கொடுப்பார் இல்லையா? 9ஆம் இடத்து பலனை 11ஆம் இடத்துலேருந்து கொடுப்பார். தன்னுடைய ஆதிபத்தியமான 6, 9 கூடிய ஆதிபத்திய பலனை ஒரு 80% 9ஆம் இடத்து பாக்கியம், தந்தை சம்பந்தப்பட்டது கிடைக்கக்கூடிய, அது 9ஆம் பாகம் பாக்கியஸ்தானம் இல்லையா, கொடுக்கக்கூடிய அமைப்பை லாபஸ்தானத்திலிருந்து அவர் கொடுப்பார். லாபஸ்தானத்திலிருந்து தன்னுடைய காரகத்துவத்தின் மூலம், குருனுடைய காரகத்துவன அதாவது லாபம், பணம், வங்கி, சொல்லி கொடுத்தல், இந்த மாதிரி குருனுடைய காரகத்தின் மூலமாக லாபங்களை அவர் தசையில் கொடுப்பார். அப்போது ஒரு 16 வருஷ தசை இந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இது அந்த பொண்ணோட ஜாதகம். லக்கணம் நல்லா இருக்குது, லக்னாதிபதி நல்லா இருக்கிறார். சனி பார்க்குதேன்னு கேட்க, சனி தான் சுபத்துவ சனி, பார்க்கும் பாவங்களை கெடுக்காது. அப்படிங்கிற நிலையில் லக்னாதிபதி உச்சனாக இருக்கிறார், குரு யோகாதிபதியும் சேர்ந்திருக்கிறார். சனிக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13-14 டிகிரி வித்தியாசம் இருக்குது. தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்கும் நிலையில் தான் இருக்கும். இணைவுகள் இருக்கும், பெரிய கெடுதல்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அங்கே இருக்காது. அப்புறம் லக்னாதிபதி ஆயுள் ஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். அந்த தசை இப்போ வரப்போகிறதில்லை. அந்த தசை 8ல் இருக்கும் புதன் விரையாதிபதியினுடைய, அதாவது லக்கணத்துக்கு 12, 3 கூடைய 12 கூடைய விரையாதிபதியின் தசா இப்போ வரப்போகிறதில்லை. அங்கே ராகு நின்னாலும் புதனை போல செயல்படுவார். தனக்கு கேந்திரத்தில் இருக்கும் கிரகங்களின் பலனில் செயல்படுவார். தன்னை பார்க்க சேர்ந்த கிரகத்தின் அது ஒரு கலப்பு பலனாக ராகு திசையில் வந்து கொண்டு இருக்கும். 8ல் இருக்கும் புதன் தசை இப்போதைக்கு வரப்போகிறதில்லை. இப்போ வரப்போகிறது ராகு தசை நடக்க போகுது, அடுத்தது குரு தசை நடக்க போகுது, அடுத்தது 19 வருஷம் சனி தசை நடக்க போகுது. லக்னத்துக்கு 7, 8 கூடிய சனி 11ல் இருக்கு, உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறார், சுகத்துவமாக இருக்கிறார். கிட்டத்தட்ட 20-30 வருஷம் ஒரு யோக தசை, ராகு தசை, குரு தசை எல்லாம் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு தனிமனித வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய ஜாதக அமைப்பு இது. அடுத்தது அந்த பையனோட ஜாதகம். பையன் கடக லக்கணம், அதே மேலே இருக்கிற அந்த பொண்ணோட லக்கணப்படியே
லக்கணம் வந்து கடக லக்கணம். லக்கணத்துக்கு 2ல் ராகு, 3ல் புதன் சூரியன், 4ல் சந்திரன், 5ல் சுக்கிரன் செவ்வாய், 7ல் சூரியன், 7ல் சூரியன், 8ல் கேது, 9ல் சனி. இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது லக்கணம் கடக லக்கணம், குடும்பஸ்தானத்தில் ராகு, 3ஆம் இடத்துல புதன் சூரியன், 4ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சனி. லக்கணம் எந்தவித பாவக்கிரக தொடர்பும் இல்லை. எந்தவித பாவக்கிரக தொடர்பும் இல்லை. குருவின் பார்வையில் இருக்கிறது. குரு அங்கே வலுவிழந்திருக்கிறார், நீச குருவாக இருக்கிறார். ஆனால் தனி மனிதனுக்கு உண்டான ஒரு அனைத்து செயல்பாட்டையும் செய்யக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பார்வை பலம் இருக்கும். நீச குருவாக இருந்தாலும் எந்த தனித்த குரு அதாவது எந்த பாவக்கிரக தொடர்பும் அங்கே இல்லை. லக்கணத்தை பார்க்கிறார். கிட்டத்தட்ட 18 டிகிரி 14 ஒரு 5-6 டிகிரிக்குள்ள லக்கணத்தை பார்க்கறதுனால நல்ல பையன். சனியோட தொடர்போ செவ்வாயினுடைய தொடர்போ எந்தவித தொடர்பும் லக்கணத்துக்கு இல்லை. நீச குருவோட தொடர்பு மட்டும். குருவின் பார்வை அங்கே இருக்கிறது. இந்த லக்கணத்துக்கு அதே 6-9 கூடையவர். 6-9 கூடையவர் 6ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்திலும் குரு இருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் லக்கணத்தை குரு பார்க்குது. லக்கணம் கெட்டு போகலை, நன்றாக இருக்கிறது. லக்னாதிபதி திக்பலத்தில் இருக்கிறார். வறுமை விட்டு தாண்டிய நிலை ஒரு பஞ்சமி திதிக்குள் உள்ளதான் இருக்கிறார். வளர்பிறையில் இருக்கிறார், ஆனால் ஒளி இல்லை. லக்கணம் குருவின் பார்வையில் இருக்கிறது, நீச குருவின் பார்வையில் இருக்கிறது. லக்கணம் நன்றாக இருக்கிறது. ஒரு குணம், ஒரு பெரிய மனிதர்களின் குணம் அவருக்கு இருக்கும். ஆனால் லக்னாதிபதி அதாவது 1லிருந்து 15 நாள் வளர்பிறை நோக்கி சென்று கொண்டிருப்பார். 3ஆவது நாளில் இருக்கிறார். 3ஆவது நாள் இருக்கிற நிலையில் ஒளி இல்லாத சந்திரன் அப்படிங்கிற நிலையில் சந்திரனுக்கு அங்கே ஒளி இல்லை. ஆனால் ஒரு ஆட்சி பெற்ற பலத்தில் இருக்கிறார். என்ன ஆட்சி பெற்ற பலம்? லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் திக்பலம் பெறுவார்கள் சுக்கிரனும் சந்திரனும். அப்படிங்கிற நிலையில் ஒரு சுபரின் வீட்டில் இருக்கிறார். செவ்வாயுடன் இணைந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலத்தில் இருக்கிறார். 5ல் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். சுக்கிரன், அதாவது இந்த லக்கணத்துக்கு 4-11 கூடிய சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்து 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்தை பார்த்த நிலையில் சுக்கிரன் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் குரு, 8ல் கேது, 9ல் சனி. சரி, இப்போ லக்கணம் குருவின் பார்வையில் இருக்கிறது. லக்னாதிபதி ஒளியிழந்த நிலையில் திக்பலத்துடன் இருக்கிறார். ஓரளவுக்கு ஆட்சி பெற்ற பலம். ஆனால் எந்த வகைய ஒளியும் அங்கே இல்லை. எந்தவித பாவக்கிரக தொடர்பும் இல்லை. அங்கே சனியினுடைய பார்வையோ செவ்வாயினுடைய பார்வையோ அங்கே லக்கணாதிபதிக்கு இல்லை. அப்போது லக்கணம் குருவின் பார்வையில் இருக்கிறது, நல்லா இருக்குது. லக்கணாதிபதி நார்மலாகத்தான் இருப்பார். பெரிய சுபத்துவமும் இல்லை, பாவத்துவமும் இல்லை. சுபரின் வீட்டில் இருக்கிறார், நார்மல். சரி, அடுத்தது லக்கணத்துக்கு 8ல் கேது. ஆயுள் பாவகம் என்று குறிக்கக்கூடிய 8ஆம் பாவகத்தில் கேது செவ்வாயின் பார்வையை வாங்கியிருக்கிறார். ஆயுள் பாவகம் லக்கணத்துக்கு 8ஆம் இடமாகி 8ஆம் இடத்தில் கேது நின்று செவ்வாயின் பார்வையை வாங்கியிருக்கிறார். செவ்வாயின் பார்வை கெடுக்கார். ஏன் கெடுக்கார்? அங்கே சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். சுக்கிரனுடன் இணைந்து பார்க்கும் முக்கால் பாவரான செவ்வாய். முக்கால் பாவர்னா கால் பங்கு, அவர் ஆல்ரெடி சுபர், முக்கால் பங்கு பாவர். சுக்கிரனுடன் இணைந்து பார்க்கிறார். அப்படிங்கிறனால
கேதுவை பார்க்கறனால செவ்வாயுடன் பார்வையால் எதுவும் கிடையாது. செவ்வாயுடன் பார்வை இங்கே கெடுக்காது. ஆனால் 8ல் கேது இருக்கிறார். இது ஆயுள் பாவகத்தில் கேது நிற்பது ஒன்று. இரண்டாவது, ஆயுள் காரகன் சனி லக்கணத்துக்கு 9ல் இருக்கிறார். லக்கணத்துக்கு 9ல் இருக்கிறார். சூரியனின் பார்வையில் இருக்கிறார். அப்போது ஒரு பதட்டமான ஒரு கோபம் வரக்கூடிய தந்தை மகனுக்கு ஆகாத ஒரு நிலை. அதாவது 16-17 டிகிரியில் சூரியன் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 டிகிரிக்குள்ள சூரியனுடைய தொடர்பில் சனி இருக்கிறார். ஆயுள் காரகன் லக்கண திரிகோணத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் 9ல் இருக்கிறார். ஆனால் வலுவாக இருக்கிறார். ஆயுள் காரகன் வலுவாக இருக்கிறார். எப்படி வலுவாக இருக்கிறார்? அதாவது அவர் குருவின் வீட்டில் இருக்கிறார். குரு சனியின் வீட்டில் இருக்கிறார். 7ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையாக இருக்கிறார். 7ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையாக இருக்கிறார். சனி அப்போ வலுவாக இருக்கிறார். எந்த குழப்பமும் உங்களுக்கு இல்லையே. சனி 9ல் இருப்பது குற்றம், சூரியனின் பார்வையில் இருப்பதும் குற்றம். அப்போது சனியினுடைய காரகத்துவம், சூரியனுடைய உயிர் காரகத்துவம், இவங்களுக்குள்ள ஒரு சில தந்தை மகனுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பரிவர்த்தனையில் வலுவாக இருக்கிறார். 7ஆம் இடத்துக்கு 3ல் பரிவர்த்தனையாகி வலுவாக இருக்கிறார். 8ஆம் இடத்துக்கும் அவர்தான், ஆயுள் ஸ்தானாதிபதியும் அவர்தான். அப்படிங்கிற நிலையில் வலுவாகத்தான் இருக்கிறார். அப்போது ஆயுள் குற்றம் அங்கே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, குழந்தையை கொடுக்கக்கூடிய குரு லக்கணத்துக்கு 7ல் இருக்கிறார். லக்கணத்துக்கு 7ல் இருக்கிறார். நீசமாகத்தான் இருக்கிறார். சிறிது காலதாமதமாகும், அவ்வளோதான். மற்றபடி குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை அங்கே இல்லை. நீச குருவாக இருந்தாலும் எந்தவித பாவகிரக தொடர்பும் அங்கே இல்லை. அடுத்து சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார். செவ்வாயுடன் இணைந்து தன்னுடைய காரகத்துவத்தை செவ்வாய் இளமை பொருந்திய ஆண் கிரகம், சுக்கிரன் இளமை பொருந்திய பெண் கிரகம், இரண்டும் சேர்ந்த நிலையில் தன்னுடைய செவ்வாயினுடைய பாவத்துவத்துக்கு செவ்வாயினுடைய இணைவால் சுக்கிரன் சிறிது பாதித்த நிலையில் இருக்கிறார். செவ்வாயோடு சேர்ந்த என்ன ஆகும்? சுக்கிரன் ஒரு சுப கிரகம், பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா? பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் ஒரு சில பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது. வேற எந்தவித பாவகிரக, அதாவது சனியினுடைய பார்வையங்களே ராகு எதுவும் எந்த சம்பந்தமும் இல்லை. செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார். சரி, அப்போது சுக்கிரனும் பெரிய அளவில் இப்போ ராகுவோடு சேர்ந்து கிரகணமாயோ, இது ராகுவோடு சேர்ந்து கிரகணமாயோ, சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாயோ அங்கே இல்லை. செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார். அதில் ஒரு மாதிரியான வாழ்க்கை ஓடும். அப்போது சுக்கிரனும் நல்லா தான் இருக்கிறார். அப்படி அடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள். அப்போ 2 ஜாதகத்துக்கும், பொண்ணோட ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம், 25-30 வருஷம் ஒரு நல்ல தசைகள் நடந்து ராகு தசை ஓரளவுக்கு போகும். குரு தசை, யோக தசை நடக்கும். லக்னாதிபதி லக்னம் இதே ஜாதகத்திலையும் லக்னம் குருவின் பார்வையில் இருக்கிறத லக்னாதிபதி, அங்கேயும் சந்திரன் லக்னாதிபதி தான், பையனோட ஜாதகத்திலையும் லக்னாதிபதி தான். அங்கே இருக்கிற வலுவு இங்கே இல்லை. அந்த பொண்ணுக்கு இருக்கிற லக்னாதிபதி லக்ன வலுவு பையனோட ஜாதகத்தில் இல்லை. சரி, மற்றது எல்லாம் பண்ணாலும் அடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் என்ன நடக்கும்? இப்போ நடந்து கொண்டிருப்பது சனி திசையில் ராகு புத்தி 19-11-2026 வரை, 19-11-2026 வரைக்கும் சனி திசையில் ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது சூரியனின் பார்வையை வாங்கிய ராகு, இது சூரியனின் பார்வையை வாங்கிய சனி தசை 7-8 கூடனுடைய தசா நடக்குது. அதாவது திருமணம்னு வந்துட்டாவே 8 அப்படிங்கிறதே வரக்கூடாது. திருமண காலங்களில் 8 அப்படிங்கிறதே வரக்கூடாது. லக்கணத்துக்கு 9லிருந்து சூரியனின் பார்வையை வாங்கிய 7-8 குழுவினுடைய தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது.
கிட்டத்தட்ட சனி தசை 19 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 8.5 வருஷம், 9 வருடங்கள், 9.5 வருடங்கள் 7ஆம் இடத்து பலனையும் 9.5 வருடங்கள் 8ஆம் இடத்து பலனையும் செஞ்சு தான் ஆகணும். தன்னுடைய ஆதிபத்தியத்தை கொடுத்து தான் ஆகணும். நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதான். ஒரு கிரகம் தன்னுடைய தசையில் இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் பாதியாக கொடுத்தே தீரும். அப்படிங்கிற நிலையில் 8ஆம் பாவத்துக்கு 2இல் இருக்கிறார், 7ஆம் பாவத்துக்கு 3இல் மறைந்திருக்கிறார். 7ஆம் பாவத்துக்கு 3இல் மறைந்திருக்கிறார், லக்கணத்துக்கு 9இல் இருக்கிறார், சூரியனின் தொடர்பில் இருக்கிறார். ஆதிபத்தியம் காரகத்துவம் அப்படியே வந்துடணும். ஒரு கல்யாணத்தை பண்ண வச்சு 8ஆம் இடத்து பலனை கொடுத்து தான் ஆகணும். அவர் ஒரு முழுப்பாவர் நீசகுருவின் வீட்டில் இருக்கிறார். ஆனால் பரிவர்த்தனையின் மூலமாக வலுவாக இருக்கிறார். எந்த சுபக்கிரக தொடர்பும் இல்லை. அங்கே சந்திரன் அதியோகம் அப்படின்லாம் அங்கே வர முடியாது. ஏன்னா சந்திரனுக்கு 6இல் சனி இருக்கிறார். சந்திரனுக்கு ஒளி இல்லை. அப்படிங்கிற நிலையில் சனிக்கு சுபத்துவம் இல்லை. அப்படிங்கிற நிலையில் உச்சனுடன் இணைந்திருந்த சூரியன். இந்த லக்கணத்துக்கு புதன் 3-12 உடையவர். உச்ச சுக்கரனுடன் சூரியன் இருக்கிறார். ஆனால் புதனுக்கு அஸ்தமன தோஷம் இல்லை. இங்கே 18 டிகிரியில் புதன் இருக்க, அங்கே கிட்டத்தட்ட 28 டிகிரியில் 10 டிகிரி விலையில் சனி சிறிது சுபத்துவம். ஆனால் புதனுடைய 30%, அதுவும் சூரியனுடன் பார்வையை வாங்கி இருப்பதால் அங்கே சனி பாபத்துவமாக தான் செயல்படுவார். தசையிலே தெரியும். 9ஆம் இடத்து பாக்கியங்கள் கெட்டு போகும். தந்தை மகனுக்குள்ள ஒரு சில மனஸ்தாபங்கள் நமக்கு கிடைக்கிறது காலதாமதமாகிறது. இதெல்லாம் 9ஆம் இடத்து பலன். தன்னுடைய ஆதிபத்தியம் 7-8 வழியாக 7-8 ஆதிபத்தியங்களை மனைவி, கூட்டாளி, பங்குதாரர் சம்பந்தப்பட்ட வம்பு, வழக்கு, கண்டம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களை 9ஆம் இடத்திலிருந்து பாக்கிய குறைவு தந்தை வழியாக தன்னுடைய காரகத்துவத்தின் மூலமாக செய்வார். சனியினுடைய காரகத்துவத்தின் மூலமாக இப்போ சனி தசை நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் ராகு புத்தி. இந்த ராகு புத்தி என்ன செய்யும்? பாயிண்ட்டை தான். லக்கணத்துக்கு 9இல் சனி, தசாநாதன் 9இல் இருக்கிறார், சூரியனின் பார்வையில் பாவத்துவமாக இருக்கிறார். சனிக்கு சஷ்டாசக அமைப்பில் ராகு புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது. குடும்பஸ்தானத்திலிருந்து ராகு புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது. ராகு வீடு கொடுத்த சூரியன் சனியின் பார்வையில் இருக்கிறார். ஒரு பொருத்தம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். அந்த ஜாதகம் தெளிவாக இருக்குது. ஓரளவுக்கு வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய அடுத்து வரக்கூடிய யோக தசாபுத்திகள் நடக்குது. இங்கே நடந்து கொண்டு இருப்பது 8 அப்படின்னு வந்துடுது. 7-8 கூடிய சனியினுடைய தசா சூரியனின் பார்வையை வாங்கி இருக்கிறது. அங்கே சஷ்டாசக அமைப்பு என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் ராகு, தசாநாதனுக்கு 6இல் ராகு, வீடு கொடுத்த சுக்கிரன் சனியின் பார்வையில் இருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் இந்த ராகு புத்தி தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு சில கெடுதல்களை செய்யும். இந்த 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கே, குரு பார்வை, அங்கே குரு என்ன நிலையில் இருக்கிறார்? நீச நிலையில் இருக்கிறார். குடும்ப ஸ்தானாதிபதிக்கு வந்து குருவின் பார்வை இருக்குது. சுக்கிரனுக்கு குருவின் பார்வை, அதாவது குடும்ப ஸ்தானாதிபதிக்கு குருவின் பார்வை இருக்குது அப்படின்லாம் வந்து பெரிய அளவில் சுபத்துவம் இருக்கும். ஆனால் பிரச்சனைகளை அந்த குருவின் பார்வை சரி செய்யும். ஆனால் பிரச்சனைகளை கொடுத்தே தீரும். சஷ்டாசக தசாபுத்தி எந்த ஒரு நிலையிலும் கடகலக்கணத்துக்கு சனி நன்மையை செய்ய மாட்டார். அதுக்கு சஷ்டாசக அமைப்பில் இருக்கும் ராகுவுக்கு சனி செவ்வாயினுடைய தொடர்பு அங்கே இல்லை என்றாலும் தனித்த ராகு சூரியனை போல செயல்படுவார். சூரியன் சனியின் பார்வையில் இருக்கிறார், குருவின் பார்வையிலும் இருக்கிறார். குடும்பத்தில் குழப்பங்கள் கொடுத்து தான் ஆகும். அதாவது பெரிய லெவல், அதாவது சனி செவ்வாயினுடன் வந்து இணைந்து குடும்ப ஸ்தானாதிபதி இருந்து ரொம்ப கெட்டு போயிருந்தால் தான் நம்ம குடும்பமே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஆனால் இங்கே ராகு வீடு கொடுத்த சூரியனை குரு பார்க்கிறார், ஆனால் சனியும் பார்க்கிறார். சனி அதாவது 9ஆம் இடத்திலிருந்து சூரியனின் பார்வையை வாங்கிய சனி. அப்படிங்கிறப்ப சனி அங்கே ஒரு இந்த லக்கணத்துக்கு நன்மையை செய்யாத சனி 8ஆம் அதிபதியாகவும் செயல்படவில்லையா, இதுக்கு மேலே செயல்படுவார்.
முதல் 9.5 வருடங்கள் 7ஆம் இடத்து பலனையும், அடுத்த 9.5 வருடங்கள் 8ஆம் இடத்து பலனையும் 9ஆம் இடத்தின் வழியாக தன்னுடைய காரகத்துவத்தின் மூலமாக சனியினுடைய குணங்கள், சனியினுடைய காரகத்துவத்தின் வழியாக கண்டிப்பாக செய்வார். அப்படிங்கிற நிலையில் குடும்பஸ்தானத்தில் இருந்து சஷ்டாசக தசாபுத்திகளில் திருமணம் செய்யக்கூடாது. திருமணம் இந்த பையனுக்கு செய்ய இப்போ சஷ்டாசக புத்திகள் முடியணும். சனிதச ராகு புத்தி அப்படி நல்ல பலன்களை குடும்பத்தில் சில குழப்பங்களை தான் ஏற்படுத்தும். அடுத்து வர குரு புத்தியில் தான் இந்த பையனுக்கு திருமணம் நடக்கும். லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிற பரிவர்த்தனை பெற்ற லக்னத்தை பார்த்த 7ஆம் இடத்தில் இருக்கிற குரு புத்தியில் தான் திருமணம் நடக்கணும். இதனுடைய புத்தி 26 வரை 14/1/2024 இருந்து 19/11/2026 வரைக்கும் சனி தசையில் சஷ்டாசக தசா புத்தி குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துகிற ஒரு சில பிரச்சனை தரக்கூடிய அமைப்பில் இந்த புத்தி நடக்கும். இப்போ நடந்து கொண்டு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சனி திசை நடக்குது. இப்போது சனி திசை நடந்து கொண்டு இருக்கிறது. இது 7-8 கூடையவன் 8ன்னு வந்துருச்சா. அடுத்தது வரக்கூடிய புதன் தசை. எந்த வகையிலும் புதன் கடகலக்கணத்துக்கு நன்மையை செய்ய மாட்டார். அங்கேயும் சனியின் பார்வையில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். அங்கே பாவியருடன் சேர்ந்த புதன் பாவி தான். 3ஆம் இடத்திலிருந்து புகழை கெடுப்பார், தைரியத்தை கெடுப்பார். ஆனால் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆனால் குரு அங்கே வலுவில்லாத இருக்கிறார். தப்பிச்சு வெளியே போகலாம். லக்கணம் வலுவாக இருக்கிறது. குருவின் பார்வையில் எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு இந்த பையனுக்கு இருக்கும். நடக்கக்கூடிய தசா புத்திகள் 8, 3, 12 கூடையவன். 3, 12 கூடையவன் 3ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறார். சனியின் தொடர்பில் இருக்கிறார். சூரியனின் தொடர்பில் இருக்கிறார். சூரியனுடைய தொடர்பில் இருக்கிறார். 2ஆம் பாவகம், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனி சூரியன் இந்த லக்கணத்துக்கு ஆகாத புதன். கடக லக்கணத்துக்கு புதன் எந்த வகையிலும் நன்மையை செய்ய மாட்டார். செவ்வாயோட லக்கணத்துக்கும் கடக லக்கணத்துக்கும் புதன் யோகர் அல்ல. அப்படிங்கிறதுல அடுத்து வரக்கூடிய இந்த சனி திசை முடிஞ்சு சனி திசை 8, அடுத்தது லக்கணத்துக்கு ஆகாத புதன் தசா. லக்கணத்துக்கு 3 கூடையவன் சூரியனுடன் சேர்ந்திருக்கிறார். 8ஆம் அதிபதியின் பார்வையில் இருக்கிறார். இவரும் விரையாதிபதி தான். விரயஸ்தானத்தோட தொடர்பு இல்லை. ஆனால் 20% தன்னுடைய இரு ஆதிபத்திய பலனான விரயஸ்தானம், இந்த கட்டில் சுகம், சிறைவாசம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அப்படிங்கிறது ஒரு 20-25% அந்த பலனையும் அவர் தசையில் செய்வார். சனியின் பார்வை வாங்கிய புதன் சூரியனுடைய குடும்பஸ்தானாதிபதியுடன் இணைந்திருக்கிறார். அந்த குடும்பஸ்தானாதிபதியும் சனியினுடைய பார்வையில் இருக்கிறார். அப்படிங்கிற அடுத்து வரக்கூடிய தசை ஒரு 17 வருஷ புதன் தசையும் அப்படியே நகர்த்திக்கிட்டு தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜாதகத்தையும் இணைக்கலாமா? அது அங்கே யோக தசை நடந்து கொண்டு இருக்கிறது, இங்கே சஷ்டாசக புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது 2026 வரைக்கும், 19/11/2026 வரைக்கும் சஷ்டாஷ்டக, அதாவது 6-8ஆக. ராகுக்கு 8இல் சனி, ராகுக்கு 8இல் தசாநாதன், தசாநாதனுக்கு 6இல் சனி. தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் சனியினுடைய தொடர்பும், அதாவது குடும்பஸ்தானத்திலிருந்து நடத்தக்கூடிய புத்திநாதனுக்கு சனியின் பார்வையை வாங்கி வீடு கொடுத்த சூரியன் சனியின் பார்வையில் இருக்கிறார். தசாநாதனுடைய சனிக்கும் சூரியனுடைய பார்வை இருக்கிறது. அப்படிங்கிறதுல இந்த சஷ்டாசக தசா புத்தி கடுமையான ஓரளவுக்கு குடும்பத்தில் ஒரு சில கோபதாபங்களை, ஒரு சில தனம் குடும்ப வாக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு சில தடங்கல்களையும் ஒரு மன கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய 6-8ஆக இருக்கக்கூடிய சஷ்டாக அமைப்பில் திருமணம் நடக்கக்கூடாது. திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போ இல்லை. குரு புத்தியில் தான் நடக்கும். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிற குரு புத்தியில் தான் நடக்கணும். பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி தசை தானே நடக்குது. 9ஆம் இடத்து அதிபதியினுடைய புத்தியில் நடக்கும்.
குருனுடைய 7ஆம், அதாவது 7ஆம் இடத்தில் இருக்க குரு புத்தியில் திருமணம் நடக்கும். இந்த சஷ்டாசுக தசா புத்திக்கு இந்த மேலே இருக்கிற ஒரு பெண்ணோட ஜாதகத்தை இணைச்சா என்ன நடக்கும்? பிரச்சனை தான் நடக்கும். இப்போ இந்த 6, 8ஆக நடக்கக்கூடிய தசா புத்திகள் மாறணும். அங்கே லக்னாதிபதி உச்சனாக இருக்கிறார், இங்கே நார்மலாக இருக்கிறார். ஆனால் ஆட்சி பெற்ற பலத்தில் இருக்கிறார். திக்பலம் என்பது ஒரு ஆட்சி பெற்ற பலம். ஒரு சுபரின் வீட்டில் இருக்கிறார், வளர்புரியாக இருக்கிறார், ஆனால் ஒளியிழந்த சந்திரனாக இருக்கிறார். அந்த பெண்ணோட ஜாதகத்தில் உச்சனாக இருக்கிறார், லக்ன யோகாதிபதியுடன் இணைந்திருக்கிறார், உச்சனின் வீட்டில் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு சில விளக்கங்கள் புரியும். அடுத்து வரக்கூடிய தசை அங்கே அந்த லக்னத்தினுடைய யோகாதிபதி தசை 6, 9 குணனோட தசா 11 இருக்கிறார். அதாவது 9 குடையவனும் 11 லாபாதிபதியும் 9ஆம் பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனை நிலையில் இருக்கிறார்கள். அங்கே சுக்கிரன் வலுவாகத்தான் இருக்கிறார். பரிவர்த்தனை என்ற நிலை வந்துவிட்டால் அங்கே அஸ்தமன தோஷத்திற்கு விதிவிலக்கு பரிவர்த்தனை அப்படிங்கிற நிலையில் அந்த பெண்ணோட ஜாதகத்தை இங்கே சஷ்டாசுக தசாபுத்தி நடத்தவருக்கு இந்த ஜாதகத்தோட சேர்த்தலாமா, சேர்த்தக்கூடாதுங்கிறது தான் பதில். திருமணம் நடக்க போகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க, விளக்கம் கேட்டாங்க. ஜாதகத்தோட விளக்கம் இதுதான். ஒரு சஷ்டாசுக தசாபுத்தி நடக்குது, ஒரு நல்ல தசாபுத்தி நடக்க போகுது. அங்கே லக்னம் லக்னாதிபதி வளவு தசாபுத்திகள் சம்பந்தப்பட்டு தான் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டிருக்கும். இது 10 பொருத்தம் இல்லை, இது ஜாதக பொருத்தம். இப்படி தான் திருமணத்துக்கு பார்க்க வேண்டும் ஜாதகத்தை வைத்து. அப்போது இந்த பெண்ணோட ஜாதகத்தை இந்த ஆணோட ஜாதகத்துக்கு இணைக்கக்கூடாது. ஆணோட ஜாதகத்துக்கு குரு புத்தியில் தான் திருமணம் நடக்கணும். நடந்தால் தான், அதாவது லக்கணத்தை பார்த்த இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதியான குருவோட புத்தி ஸ்டார்ட் ஆனோன்னு தான் திருமணம் நடக்கும். இன்னும் முன்னாடி நடக்கலாம். ராகு புத்தியினுடைய கடைசி 2 மாதங்கள், இல்லைன்னா குரு புத்தி ஆரம்பித்தோன்னா ஒரு சில 2 மாதங்களில் நடக்கலாம். இந்த சஷ்டாசுக தசாபுத்தியில் இந்த ஜாதகத்தை தசாபுத்திகளின் அடிப்படையிலும் சரி, கிரக வலியிலும் சரி, மேலே உள்ள ஜாதகம் ஓரளவுக்கு யோக ஜாதகம். இந்த ஜாதகத்தோடு இந்த ஜாதகம் இணைக்கக்கூடாது. இதுதான் இதுக்கு பதில். அனைவருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.